Very happy evening to all, my dear lovable students. I hope that audio, video, everything is clear. Anyone is in live, please, my dear lovable students, ensure the audio, video is clear or not. Right, sir? Yes, sir. I believe that your preparations are going very well. Sir, ஒரு விஷயம் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். But I think those who are going to write tomorrow's examination, this strategy will really be a game changer. Just spend some 10-12 minutes with me, my dear lovable students. நீங்க first group மட்டும்தான் எழுத போறீங்கன்னா, tomorrow is the last day of our examination. அதுவும் tax. I believe that, I trust that law அவ்வளோ டஃப்பாக இருந்ததுனால tax will be a smooth paper. ஸோ அதை நம்ம ரொம்ப சூப்பராகவும் நம்ம டீல் பண்ணிட்டோம்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் we can பக்கா will be able to get the good marks. Shall we start proceeding explaining how we are going to deal tomorrow? இங்க பாருங்க ராஜா, ரெண்டு விஷயங்கள், ஒன்று டிடி, ரெண்டாவது ஐடிடி. டிடியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் கேட்குறாங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் 15 மார்க்ஸ் கேட்குறாங்க. நாளைக்கும் அப்படி தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 2, டோட்டலாக கொஸ்டின் நம்பர் 2 10 மார்க்ஸ் கேட்பாங்க. சார் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லை பிஜிபிபி, கேபிட்டல் கெயின் டிடிஎஸ், ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் இல்லை டிடிஎஸ், பேசிக்காக எது கேட்டாலுமே 6+4 10 மார்க் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 3, salary IFOS, பேசிக்கலி ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஈவன் திஸ் வில் ஆல்சோ a 10 மார்க் ஏரியா ஃபார் எக்ஸாமினேஷன். கொஸ்டின் நம்பர் 4, 4A, சார் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் வில் பி 6 மார்க். ரிட்டர்ன்ஸ் சாப்டர் வந்து ஒரு 4 மார்க். சார் ரிட்டர்ன்ஸ் சாப்டர் வந்து ஒரு 4 மார்க். இது ஆர் கொஸ்டின் வச்சு கேட்பாங்க, ஐதர் 4B ஆர் 4B. டோட்டலாக டிடியில் அப்போ 4 கொஸ்டின் தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1 கம்பல்சரி கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4. இப்போ நேராக கொஸ்டின் நம்பர் 5 ஐடிடி. சார் ஐடிடியில் 10 மார்க் ஜிஎஸ்டி பேயபிள் கேட்குறாங்க. தென் இன்னொரு 5 மார்க் வேல்யூ ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை, எக்ஸம்ஷன், ஐடிசி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியாவில் 5 மார்க் கேட்குறாங்க. பேசிக்காக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி ஃபார் 15 மார்க் இன் எக்ஸாமினேஷன், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, 5+5 மேன், டோட்டல் 10 மார்க்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஐடிசி, எக்ஸம்ஷன் லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் 5 மார்க், இவே பில் 5 மார்க், பேசிக்காக ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு 10 மார்க் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 7 இங்கே 5 மார்க், விச் இஸ் 2+3 ஒரு 5 மார்க், ஆர் இந்த 5 மார்க் பேசிக்கலி 10 மார்க். முதல்ல சார் உங்கள் மைண்டில் ஃப்ரேம் பண்ணுங்க, இப்படி தான் சார் கொஸ்டின் பேப்பர் இருக்க போது. டோட்டலாக 100 மார்க்ஸ் சார். 100 மார்க்ஸில் டோட்டலாக இது வரைக்கும் 8 கொஸ்டின் சார். 4 கொஸ்டின் டிடியில், 4 கொஸ்டின் ஐடிடியில். அப்ரிஷியேட் பண்ணுறியா? அந்த 4 கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 1 இஸ் கம்பல்சரி ஃபார் டிடி, கொஸ்டின் நம்பர் 5 இஸ் கம்பல்சரி ஃபார் ஐடிடி. ஹலோ சார், இப்போ எதுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இதுதான் சார் ஸ்ட்ராட்டஜி. டோட்டலாக டாக்ஸ் நமக்கு எவ்வளோ மார்க்ஸ்? 100 மார்க். அதில் டிடி 50 மார்க், ஐடிடி 50 மார்க், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் கேஸ் ஸ்டடி எம்சிக்யூ 15 மார்க், டிஸ்கிரிப்டிவ் 35 மார்க் டிடியில். ஐடிடியில் கேஸ் ஸ்டடி எம்சிக்யூ 15 மார்க், டிஸ்கிரிப்டிவ் 35 மார்க், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மொத்த பேப்பரில் 4 எலமெண்ட் இருக்கும். டிடியோட எம்சிக்யூ 15 மார்க், ஐடிடியோட எம்சிக்யூ 15 மார்க், டிடியோட டிஸ்கிரிப்டிவ் 35 மார்க், ஐடிடியோட டிஸ்கிரிப்டிவ் 35 மார்க். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் கோயிங் டு ரேங்க் வாட் யூ ஹாவ் டு ரைட் ஃபர்ஸ்ட். எப்படி நீங்கள் உங்களோட எக்ஸாம் எழுதணுங்கிறது ஒரு 5 ஸ்டெப் அப்ரோச் நான் போட்டிருக்கேன் டாக்ஸுக்கு. ஸ்டெப் நம்பர் 1, நீங்க ஐடிடியில் கொஸ்டின் நம்பர் 5 முதல்ல அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த சென்ஸ் மீன்ஸ் 15 மார்க் கொஸ்டின். இதுல 10 மார்க் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி பேயபிளா இருக்கும். 5 மார்க் சார் ஐதர் டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, எக்ஸம்ஷன், ஐடிசி, அது எல்லாத்துக்குமே. 15 மார்க்னா பேசிக்கா 15 மார்க் இன்டு 1.8 மினிட்ஸ்னா 30 மினிட்ஸ் யூ கேன் ரைட் கொஸ்டின் நம்பர் 1. So I am recommending you to start with the IDT paper. சார் பேப்பர் ஈஸியாக இருந்தாலும் டஃப்பாக இருந்தாலும் 100 மார்க் எழுதி தான் சார் ஆகணும். அப்போ அதனால இட்ஸ் பெட்டர் டு கோ வித் ஐடிடி. சார் சார் இன்கேஸ் ஐடிடி டஃப்பாக இருந்தால் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? சார் ஐடிடி டஃப்பாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஐடிடி எழுதானே ஆகணும். ஸ்டார்ட் வித் கொஸ்டின் நம்பர் 1. அது டஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிற சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் லைவில் வந்திருக்கேன். நான் சொல்கிறத நீ செஞ்சேன்னா டஃப் ஆகாது. எக்ஸம்ஷன் இன் டாக்ஸ் இஸ் கம்பல்சரி. இது என்னோட வார்த்தை. ஸோ அப்படின்னா 2 மணிக்கு நீ எக்ஸாம் ஆரம்பிச்சேன்னா
2:30க்குள்ள 15 மார்க் நீ கம்ப்ளீட் பண்ணிடுவ. சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக் சார். ஸ்டெப் நம்பர் 2, அடுத்ததா நீ என்ன எழுதணும்னா ஐடிடியில் கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் நீ பிக் பண்ணிடணும். 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின், தட் மீன்ஸ் 10 மார்க் இன்டு 2 போட்டேன்னா 20 மார்க்கோட கொஸ்டின். பேசிக்கா 20 மார்க் இன்டு 1.8 போட்டேன்னா 40 மினிட்ஸ் நீ ஸ்பெண்ட் பண்ணலாம். தட் இஸ் பை 310 3:15 you should be able to complete the IDT ஓட 35 மார்க். 2 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சோம், 3:15 1.25 மணி நேரத்துக்குள்ள சார் IDT ஓட டிஸ்கிரிப்டிவ் பார்ட் 35 மார்க் டன் டனக்கா டன். கமான் மேன். ஸ்டெப் நம்பர் 3, இப்போ நான் ஐடிடியோட டிஸ்கிரிப்டிவ் முடிச்சாச்சு, நேரா டிடிக்கு வரேன்னா டிடியில் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாரு சார். இப்போதான் சார் ஜிஎஸ்டியில் நான் டோட்டல் ஜிஎஸ்டி பேபிள் போட்டிருக்கேன். அதனால கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, இந்த 3 கொஸ்டின்ல எனி 2 கொஸ்டின் தான் நம்ம எழுதணும். தட் மீன்ஸ் 10 மார்க் இன்டு 2 போட்டேன்னா 20 மார்க்ஸ். தட் மீன்ஸ் 20 மார்க் இன்டு 1.8னா 40 மினிட்ஸ் யூ கேன் அலாட் மேன். 3:50 ஆகிறதுக்குள்ள சார் டிடிஓட டிஸ்கிரிப்டிவ்ல கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸ் பேயபிள் தவிர வேற எல்லாத்தையும் எழுதிடுவேன். ரைட் சார், பிகாஸ் அது 15 மார்க் ரொம்ப லெங்க்தியா இருக்கும் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டெப் நம்பர் 4, MCQக்கு வா டிடி அண்ட் ஐடிடி. தட் மீன்ஸ் MCQ ரொம்ப ஸ்டார்டிங்லையும் வைக்காத, MCQ ரொம்ப எண்ட்லையும் வைக்காத, ஒரு 30 மார்க்ஸுக்கு வந்து 45 மினிட்ஸ் அலாட் பண்ணிக்கோ. எப்படி MCQ எப்படி இருக்கும்னா டிடி ஐடிடி மிக்ஸாக தான் இருக்கும். ஒரு 4:30 4:35க்குள்ள நீ MCQவை கம்ப்ளீட் பண்ணேனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நம்ம கிட்ட 25-30 மினிட்ஸ் சாலிடா பேலன்ஸ் இருக்கு. 15 மார்க் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சார் டோட்டல் இன்கம். கொஸ்டின் நம்பர் 1 compulsory question in DT by 5 o'clock real time will be able to complete the 100 mark in examination my dear lovable students. Sir, இதுதான் சார் என்னோட strategy. Question number 1 சார், நீ step number 1 IDTல question number 5 ட்ரை பண்ணு. Question number 5 computation of GST payable. ஐயோ சார், நான் computation of GST payable இன்னும் பார்க்கலையே சார், ப்ரிப்பேரே பண்ணலையே சார். சவுத் இந்தியாலேயே சார் நம்பர் 1 பெஸ்ட் வே ஆஃப் சால்விங் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி பேயபிள் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த இதுக்கு கீழே ரிசோர்ஸ் கீழே நீ ஜஸ்ட் கிளிக் பண்ணேனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி பேயபிள் நீ கிளிக் பண்ணேனா தட் வீடியோ வில் பி லோடட் மேன். லிங்கோட போட்டிருக்கேன், போ அந்த லிங்கில் போயிட்டு சார் அது 25 கொஸ்டின் கிட்ட நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 கொஸ்டின் நீ அதில் பாரு. தென் டெலகிராம்ல கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி பேயபிள் என்னோட ஒர்க் புக் போட்டிருக்கேன் பாரு. இதுல ஒரு 5 கொஸ்டின் நீ சால்வ் பண்ணு. ஒரு சூப்பர். இப்ப பாரு, சேல்ஸ் டீடைல்ஸ் ஸ்டெப் நம்பர் 2, பர்ச்சேஸ் டீடைல்ஸ் ஸ்டெப் நம்பர் 3, expense details step number 4, net ITC step number 5, GST payable, that is spend, SPENT spend. S stands for sales details, P stands for purchase details, E stands for expense details, N stands for net tax payable, and T stands for, my dear lovable students, the GST payable. இப்படி ஒரு 5 கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின் வீடியோ கேளு, 5 கொஸ்டின் நீயா போடு, 10 மார்க் நம்ம பிளாக் பண்ணிக்கலாம் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் சார், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம். இன்னைக்கு காலையில் நான் ஒரு 6 கொஸ்டின் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை கட்டாயமா பார்த்து முடிச்சிரு சார். இப்போ நெக்ஸ்ட் ஐடிடி ஓட ஒரு அமெண்ட்மெண்ட் 45 மினிட்ஸ் வீடியோ. ஃப்ரம் தேர் யூ வில் பி கெட்டிங் 4 to 5 மார்க் இன் எக்ஸாம். ஜஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிடு சார். உனக்கு இதெல்லாம் விட்டு டைம் இருக்குன்னா லாஸ்ட் மே அட்டெம்ப்டோட அமெண்ட்மெண்ட்டுக்கு நான் லிங்க் போட்டிருக்கேன், அதை நீ பார்த்து முடிச்சிரு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு யூட்டிலைஸ் த டைம். இப்போ சார் இதுதான் சார் நீ பண்ணணும். என்கிட்ட லைவ்ல 2-3 பேர் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு டாக்ஸ்ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டினே கிடையாது சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்யூட்டேஷன் ஆஃப், இப்போ நீ இங்க பாரு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தேன்னா டோட்டல் இன்கம் கொஸ்டின். இது ஃபிக்ஸட் ஃபார்மேட் சார் நமக்கு டாக்ஸ்ல. இது டாக்ஸுக்கு மட்டுமான ஒரு பிளெஸிங். இப்பவே சொல்லிடுறேன் சார், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸ் பேயபிள் இது 15 மார்க் வரும் சார். ரெண்டாவது கொஸ்டின்ல பாருங்க சார், டிடிஎஸ் கண்டிப்பா நமக்கு சார் 2Bல கேட்குறான். 2Bல டிடிஎஸ் 4 மார்க் கேட்குறான். ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம், கேபிட்டல் கெயின், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் 6 மார்க் கேட்குறான். அவ்வளோதான்.
2 ஹெட் ஆஃப் இன்கம். லாஸ்ட் டைம் salary IFRS செக் பண்ணியிருக்கான். ஸோ கேபிட்டல் கெயின் மேபி இந்த டைம் செக் பண்ணுவான், இல்லை salary ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மேலே செக் பண்ணுவாங்களா இருக்கும், இல்லை ஈவன் PGBP கூட ஏதாவது 2 ஹெட் ஆஃப் இன்கம் கேட்பாங்களா இருக்கும். கிளப்பிங் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் மேண்டேட்ரி 6 மார்க் கேட்குறாங்க, ரிட்டர்ன் மேண்டேட்ரி 4 மார்க் கேட்குறாங்க. தட்ஸ் வாட் DT இஸ் ஆல் அபவுட் மேன். IDT பொறுத்த வரைக்கும் GST பேயபிள் 10 மார்க், எக்ஸாம்ஷனோ வேல்யூ ஆஃப் சப்ளையோ டைம் ஆஃப் சப்ளையோ 5 மார்க் கேட்குறாங்க, 15 மார்க் ஃபில் பண்ணிட்டாங்க. காம்போசிஷன் லெவி GST பேயபிள் ITC எக்ஸாம்ஷன் 5 மார்க் கேட்குறாங்க. TDS ரிட்டர்ன்ஸ்ல இருந்து 5 மார்க், அப்ப TDS CCS இருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அக்கவுண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இவே பில் நேதா நம்ம ப்ரொசீஜர் ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணோம் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அதுல இருந்து ஒரு 5 மார்க் கேட்கறாங்க. லாஸ்ட் சப்ளை டைம் ஆஃப் சப்ளை இது இந்த ஆர்டர் அங்கேயும் மாத்துறாங்களே தவிர நீங்க ப்ராப்பரா டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, ரிட்டர்ன்ஸ் நேத்து நான் எடுத்த மேரத்தான் நீங்க ஒரு வாட்டி பார்த்தாலே போதும் சார். That's the expected question man. Accounts na expected question சொல்லலாம், law na expected question. இங்க expected chapter தான் இருக்கே தவிர expected question கிடையாது. Time of supply னு question வரும், place of supply னு question வரும், value of supply னு question வரும். Like that they are shooting for 4 to 5 mark. அது இல்லாம expected question னு தயவு செஞ்சு போவாதீங்க. நேத்து வாங்கின அடி பத்தாதா, இன்னும் வாங்கினமா மரணடி வேணா என்ன சார், இன்னுமா சார் தமிழ்நாடு திருந்தல. Right, fantastic to the core. My dear lovable students, this is the 5-step approach you follow man. I believe that this will be useful for you. இப்போ நீங்க டயர்டா இருக்கீங்க சார், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சார், ஒரே டென்ஷனா இருக்கு சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ப்பா. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் GST பேபிள் ஒரு 20-30 மினிட்ஸ் வீடியோ பாரு, வீடியோ பார்த்துட்டு ஒரு 5 கொஸ்டின் ஒர்க் புக் பாரு, தட்ஸ் இட். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் என்னோட வீடியோ பாரு, அப்படியே ஓகே இப்படி வந்தா அப்படி, இப்படி வந்தா இப்படி, அப்படி வந்தா இப்படி, அவ்வளவுதான். IDT அமெண்ட்மெண்ட்ஸ் பாரு, ஒரு 11:30 12 o'clock தூங்கிடு, that's it. சார் காலைல எந்திரி, இந்த ஆர்டர்ல எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடு, அழகா எக்ஸாம் போ, சூப்பரா என்ன சார் எக்ஸாம் எழுதிட்டு வா. I believe that this strategy 5-step approach will be a game changer. If yes, my dear lovable students, everyone who are seeing this video, and in the video ரொம்ப ரொம்ப முக்கியம்டா கண்ணா, பிகாஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் டாக்ஸ் எழுத போறவனுக்கு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் டாக்ஸ் எழுத போறவனுக்கு எதை முதல்ல எழுதணும்னு தெரியாம மண்டைய பிச்சுப்பான். MCQ DTயா இல்ல IDTயா இல்ல டிஸ்கிரிப்டிவ் DTயா டிஸ்கிரிப்டிவ் IDTயா. நியர்லி மோர் தேன் 10 years நான் டாக்ஸ் டீச் பண்றேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். உனக்கு இது யூஸ்ஃபுல்லா, இது சென்சிபிளா உனக்கு தோணுதுன்னா உன்னோட ஜூனியர்ஸ்க்கு ஷேர் பண்ணு. பிகாஸ் ஒரு அட்டெம்ப்ட் சேவ் ஆகும் சார், ஒரு அட்டெம்ப்ட் சேவும். அதனால தான் நான் ஈவன் சார் இப்போ இருந்தா கூட நான் உனக்கு லைவ்ல வந்து சொல்றேன், if anyone feeling this as very useful and very contented, just inform me in the comments my dear lovable students. Otherwise also I want to fill the entire comment section that இந்த செப்டம்பர் மட்டும்தான் அக்கவுண்ட்ஸ் நல்லா தான் போச்சு, டாக்ஸ் நல்லா தான் போகும் சார், லால கிரேஸ் மார்க் இருக்கு சார், கண்டிப்பா பாஸ் வந்துரும் சார், கவலையே படாத சார், நீ டென்ஷனே ஆவாத சார். we are going to pass in the September, இந்த செப்டம்பர் மட்டும்தான் சார். யாரோ டெக்ஸ்டில் என்ன சொன்னாங்கன்னா டைம் இல்லேன்னு சொன்னாங்க சார், டைம் இல்ல சார், கடல் மாதிரி டைம் இருக்கு சார், மரீனா பீச் அளவுக்கு டைம் இருக்கு சார். போய் உட்கார்ந்து இன்னும் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 7 hours படிங்க சார், ப்ரிப்பேர் பண்ணுங்க சார். உனக்கான பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு சார். We'll meet at the appropriate time my dear lovable students. Thank you, bye bye from ANM.